ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்தவரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம்ப்பா, சோத்திரம்ப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தவரே உமக்கு சோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவரே நீர் வந்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. பாடல் வேலை செய்தி வேலை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய தாசர் வழியாக எங்களோட நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்மை சோத்தரிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உம்முடைய நெஞ்சம் மகிழ்கிறது, நன்றி பெருகுகிறது. எங்கோ நான் கிடந்தேன், எப்படியோ நான் வாழ்ந்து வந்தேன். ஆனால் எங்களை கரம் பிடித்து கண்ணின் மணி போல காத்து வந்து கழுகுகளை போல எங்களை சுமத்து எங்களுக்கு உங்களுடைய பலனை தந்து எங்களை வழி நடத்திருக்கீங்களப்பா. உமக்கு நன்றி என்று கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுவதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெறுவதையா. தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே, தள்ளப்பட்ட கல்லா எடுத்து நிறுத்தி நீரே. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழிய தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழிய தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. பாலை நிலத்தில் கிடந்து தேடி கண்டு பிடித்து, பாலை நிலத்தில் கிடந்து தேடி கண்டு பிடித்து, கண்ணின் மணி போல காத்து வந்தீர், கழுகு போல் சுமக்கின்றீர்.
நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி என் கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா. நன்றியுள்ள இருதயத்தோடு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah hallelujah hallelujah. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி யெகோவா நீரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீர். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி நீர் யெகோவா எல்லாம் பார்த்துக் கொள்வீர். படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா மகிமை மாட்சிமை மாட்சிமையுடையவரே மாட்சிமையுடையவரே எல் ஷடாய், எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே, எங்களை கை தூக்கி எடுத்தவரே, நன்றி நன்றி. அவரை உயர்த்துவோ எக்கால சப்தத்தோடு கேருபீன்கள் சேராபீன்களோடு ஆராதிக்கப்படுகிற பரிசுத்தரே, கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி. நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. அந்நிய பாஷையில் அவருடைய மகத்துவங்களை, அவருடைய கம்பீரத்தை, அவருடைய புகழ்ச்சியை சொல்லுவோ. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ஏசையா ஏசையா கைகளை அசைத்து ஆண்டவரை ஆராதிப்போம்.
ஹalleluya 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 நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி அப்பா நன்றி ராஜா இயேசு ராஜா நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் நீர் நன்றி அப்பா நீர் பரிசுத்த நீர் பரிசுத்த நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர். ஆமென். கரங்களை தட்டி பரிசுத்தமுள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கு உகந்த தூய பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. பரிசுத்தமுள்ளவரை தரிசிக்கத்தக்கதாக இன்னும் எங்கள் வாழ்க்கை உமக்கு உகந்தனவாய் சுகந்த வாசனையாய் மாறுவதாக என்று சபையாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இதமுள்ள ஒவ்வொரு நொடியும் உடைய பரிசுத்த சமூகம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜாய் மற்றும் ஜாய்ஸ் பாடல் பாடும்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். வரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். நன்றியுடன் பாடிடுவோம், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம். தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய் துணிந்தீரே. மேகமாக முன் சென்றீரே, அக்கினியாய்
மீண்டும் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். எல்லாரும் சேர்ந்து நான் சொல்கிற வசனங்களை வாசிக்க போகிறோம். Genesis chapter 2 verses 8 to 15. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8 to 15 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நல்லவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதோலாகும் கோமேத கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஜெபி. ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி மனிதனை அதில் கொண்டு வந்து வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கைகளை உயர்த்திருக்கிற வேளையிலே உங்களுடைய வாய்கள் திறக்கப்பட்டு ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையில் ஜெபிக்க கேட்கிறேன். பரிசுத்தாவியை பெற்ற எல்லாரும் ஆவிலை நிரம்பி அந்நிய பாஷையிலே பேச ஒவ்வொருடைய வாயும் திறக்கப்படுவதாக. எல்லாருடைய வாய்களும் திறக்கப்படுவதாக. அபிஷேகம் பெறாதவர்கள் தமிழிலும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள் அந்நிய பாஷையிலும் சில நிமிடங்கள் ஜெபிக்க உங்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ரபா லபா ஷக்கர பூலபம ரபா கூரபா லபா ஷங்கர பூலப ரபா ரபா கூரபா லபா ரபா. ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் வந்து அமரும்படியாக கேட்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் வந்து அமர கேட்கிறேன். அந்நிய பாஷையிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபைதாரம். ஒவ்வொருடைய வாயிலும் உடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கும்படியாக கேட்கிறேன். எல்லா வாய்களும் திறக்கப்படுவதாக. எல்லா வாய்களும் திறக்கப்படுவதாக. எல்லா கட்டுகளும் அவிழ்வதாக. எல்லா நாவுகளிலும் அக்கினி வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த அக்கினி, 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 பரிசுத்த அக்கினி வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். துதிக்கிற வேளையிலே கட்டுகள் எல்லாம் அவிழும். நன்றாக பாடினீர்கள். பாடினது மட்டும் போதாது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று இருக்கிறது. எல்லா பலவீனங்களும் நீங்கும். எல்லா கட்டுகளும் நீங்கும். எல்லா வியாதிகளும் நீங்கும். எல்லா அந்தகார வல்லமைகளும் நீங்கி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவிழும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு அதிகமாக தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மனிதனை ஆண்டவர் இந்த பேனை நிறுத்திடுங்க. பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதான முதல் புஸ்தகம் ஆதியாகமம். எல்லாவற்றின் ஆரம்பத்தை குறித்து இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றின் ஆரம்பமாகவே ஆதி ஆகமம் என்பது எல்லாவற்றின் ஆரம்ப புஸ்தகம். மனிதன் எப்படி உருவானான், பாவம் எப்படி நுழைந்தது என்றெல்லாம் இந்த புஸ்தகத்தில் தான் பார்க்குறோம். ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்று தெளிவாய் சொல்லி சிருஷ்டிப்பின் சிகரமாக மனிதனை ஆண்டவர் படைத்ததை குறித்தும் பார்க்குறோம். இந்த ஆதி ஆகமத்தில் நான் வாசித்த அந்த குறிப்பிட்ட பகுதி, ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிப்பின் சிகரமாய் படைத்து அவனுக்கென்று ஒரு தோட்டத்துக்கு கொண்டு வந்து அங்கே ஆண்டவர் அவனுக்கென்று அதை படைத்தார். முழு உலகத்தையும் படைத்த ஆண்டவர் மனிதனுடைய குடியிருப்புக்கென்று ஒரு ஏதேன் என்ற ஒரு தோட்டத்தை வைத்தார். அந்த தோட்டத்தை பற்றி சொல்லும்போது ஆண்டவரே அதை உருவாக்கினார். உலகத்தை உருவாக்கின ஆண்டவர் முழு உலகத்தையும் ஒரு மனிதன் எங்கேயும் வாழலாம் என்று அவர் வைத்திருந்தாலும் அவன் வாழ்வதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தோட்டத்தை உருவாக்கினார். அந்த உருவாக்கி அந்த மனிதனை அதில் குடியேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம்.
ஏதேன் என்பது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தோட்டம். அது ஒரு சின்ன நாடுன்னு நான் சொல்வேன். காரணம், அதில் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு ஆண்டவர் நதியை உண்டு பண்ணி தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களுக்கும் அது தண்ணீர் பாய்ச்சி அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை விட்டு வெளியே பிரிந்து போய் 4 பெரிய ஆறுகள் ஆயிட்டுன்னு இருக்குது. அப்போ அது பிரம்மாண்டமான ஒரு நதி ஒரு தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக. ஆகவே லட்சக்கணக்கான மரங்கள் அதில் இருந்திருக்க வேண்டும். 9ஆம் வசனத்திலே தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தையும் உண்டாக்கினார். ஆண்டவர் படைத்த எல்லாம் அழகானவைகள், பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமானவைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய சபை தோட்டத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொரிந்தியரில் வாசிப்பீர் என்றால் 1 கொரிந்தியர் 3:9 வாசியுங்கள். ஒருவர் 1 கொரிந்தியர் 3:9. ஆண்டவருடைய சபை தோட்டத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பண்ணை, தேவனுடைய மாளிகை என்று இருக்கிறது. ஆண்டவருடைய சபை, ஆண்டவருடைய பண்ணை. இந்த தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சபையில் ஆண்டவர் தான் கொண்டு வந்து எந்தெந்த இடத்துல நாம் இருக்குன்னு வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டம் ஆண்டவராலே திட்டமிட்டு உண்டாக்கப்பட்ட ஒரு தோட்டம். தானாக அது விளைந்ததல்ல, தானாக அது உருவானதல்ல. சர்ச் இஸ் நாட் எ ஜங்கிள். ஏதேன் தோட்டமும் ஒரு வெறும் காடு அல்ல. ஒவ்வொரு மரமும் எந்த இடத்துல வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினாரோ அந்த இடத்துல அந்த மரத்தை வைத்தார். சபையிலும் அதே போல ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வெளி உலகத்தில் இருந்த நம்மை ரட்சித்து அபிஷேகித்து ஒரு சபையில் கொண்டு வந்து நம்ம என்ன எங்கே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்தை கொடுத்து அதில் வைத்திருக்கிறார். இந்த தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும்படியாக ஒரு நதி உண்டாயிட்டுன்னு பார்க்குறோம். சபைக்கு அதே போல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியாகிய நதியை நமக்கு தந்திருக்கிறார். சபைகளுடைய மேன்மை ஆவியானவருடைய கிரியை தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 அங்கே நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, எடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் இருக்குது. ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் இருக்குது. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஏதென்ற இடத்துல ஒரு நதி ஓடிட்டு இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் சபையில் உள்ள மரங்களாகிய நமக்கு நாம் செழித்து அடைவதற்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை சபையிலே தந்திருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்கிற காரியங்கள் தான் சபையிலே வளப்பத்தை கொண்டு வரும். ஒரு எவ்வளவு பெரிய தோட்டமாக இருந்தாலும் நதி இல்லாவிட்டால் அது வறண்டு போகும், கனி கொடுக்காது, அது பிரயோஜனப்படாது. ஒரு சபை எவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடத்தில் கூடி ஆராதித்தாலும் ஆவியானவர் இல்லாவிட்டால் அது ஒரு வறட்சியான சபையாகவே இருக்கும். பாடல்கள் இருக்கலாம், கொயர் இருக்கலாம், செய்திகள் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம். ஆனால் ஆவியினாலே இல்லாமல் தானாக எவ்வளவு இனிமையாக பாடினாலும், எவ்வளவு இனிமையாக நல்ல கருத்துக்களோடு பிரசங்கள் பண்ணாலும் ஆவியானவர் இல்லாத செய்தி உயிரற்றது. ஆவியானவர் கிரியை செய்யாத ஆராதனைகள் உயிரற்றவைகள். இன்னைக்கு உலகத்தில் பிரம்மாண்டமான கட்டடங்கள் கட்டி பிரமாதமாக ஆராதிக்கிற நிறைய இடங்களிலே அந்த சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை விசுவாசிக்கிற மக்கள் இல்லை. ஆகவே எல்லாமே ஒரு வறட்சியான காரியமாகவே காணப்படுகிறது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருந்தால் இன்றைக்கு எவ்வளவோ உலகத்தில் பெரிய எழுப்பு நடந்து எப்போதுமோ உலகம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். ஏராளமான கிறிஸ்தவர்கள், 200 கோடிக்கு அதிகமான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இவர்கள் பெரும்பான்மையானவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர். இங்கே உங்களை பார்த்து கேட்குறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பேசுகிற மக்கள் மட்டும் வலது கரத்தை உயர்த்துங்கள். கொஞ்சம் பேர் தான் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கிற மக்களாக இருக்கணும். அல்லேலூயா.
நான் ஒரு வாலிப பையனாக இருக்கும்போது சிஎஸ்ஐ சபையிலிருந்து ஒரு பெந்தெகோஸ்தே சபையினுடைய கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். வாழ்நாள் முழுவதும் நான் சர்ச்சுக்கு ஒழுங்காக போன பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு என்பதை அறியாமல் இருந்தேன். அந்த கூட்டத்தில் போய் நான் உட்கார்ந்த போது அதில் தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். முன்னால் அழைப்பு கொடுத்த போது முன்னால் போய் நான் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி கண்ணீரோடு ஜெபம் பண்ண போது தரையில் முழங்கால் படிட்டு மண் தரையில் முழங்கால் படிட்டு ஜெபித்த போது நான் கேட்காமலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஆண்டவர் தந்தா. நான் பரிசுத்த ஆவி அபிஷேகம் உண்டுன்னு எனக்கு தெரியாது, அந்நிய பாஷை உண்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஆண்டவரின் பாவங்களை மன்னித்ததற்காக ஜெபம் பண்ண வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என்மேல் வந்து இறங்கினார். ரொம்ப நேரம் நான் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். என் தலையில் யாரும் கை வைத்து ஜெபம் பண்ணவும் இல்லை, பரிசுத்த ஆவி உண்டு அதை பெருன்னு சொல்லவும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் என்னை நிரப்பினார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தொடர்ந்து இருந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பெற்ற அனுபவம் இன்னைக்கு எனக்குள்ள இருக்குது. நீங்கள் இன்றைக்கு ஒரு பெந்தெகோஸ்தே சபையில் இருக்கிற நீங்கள் எவ்வளோ இனிமையாக பாடினாலும் உங்களை விட நல்லா பாடுற பிசாசு நிறைய இருக்கான். பாட்டில் வச்சு நீங்கள் திருப்தி அடையவே கூடாது. ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. பாடல் யாரும் பாடலாம், சினிமா துறையில் உள்ளவங்க நம்ம விட இனிமையாக பாடுறாங்க. ஆனால் ஆவி நிறைவு இல்லாமல் நீங்கள் வெறும் ராகத்தில் முக்கியம் செலுத்தினு சொன்னால் முக்கியமான நோக்கம் கெட்டுவிடும். பரிசுத்த ஆவியை பெறணும். நீங்கள் இனிமையாக பாடுறீங்களோ இல்லையோ பரிசுத்தாவின் நிறைவை எல்லாரும் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. அதுக்கான ஒரு வாஞ்சை இருக்கணும், அதுக்கான ஒரு தாகம் இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த வாஞ்சையும் இல்லை, தாகம் இல்லை. சபைகள் அதனால் ரொம்ப பாதிக்கப்படுது, ஊழியங்கள் அதனால் பாதிக்கப்படுது. இந்த ஏதேன் தோட்டத்தில் அழகான மரங்கள் இருந்தது, பார்வைக்கு அழகானதும் புசிப்புக்கு இனிமையானது இருந்தாலும் அந்த தோட்டத்தில் தண்ணீர் பாஞ்சனால தான் செழுமையாக இருந்தது. உலகத்தில் எந்த பகுதிக்கு போனாலும் ஆவியானவர் கிரியை செய்கிற சபைகள் தான் வளர்ச்சி அடைகிறது. இன்றைக்கு உங்களோடு கூட சுருக்கமாக பரிசுத்த ஆவியை பெற்றதுனால நமக்குள் என்ன ஏற்படுது, சபையில் என்ன ஏற்படுது, உலகத்தில் என்ன ஏற்படுதுன்னு 3 காரியங்களை சொல்ல போகிறேன். கூட்ட முடிவில் பரிசுத்த ஆவியை பெறாதவர்களுக்காக ஜெபிக்கவும் போகிறேன். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளா இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுவீர்கள். அதான் விட்னஸிங். இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லி ஆத்துமாதாயம் செய்யறதுதான் பரிசுத்த ஆவி பெற்ற முதல் நோக்கம். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீர்கள். இந்த 2014 உங்க மூலமாக இது இன்றைக்கு ஜூலை மாதம் எத்தனாம் தேதி? 13ஆம் தேதியா? இந்த கடந்த 6 மாதத்தில் என் மூலமாக சபைக்கு ஒரு ஆள் புதுசாக வந்தார்னு சொல்லக்கூடியவங்க கை வைத்துங்க பார்ப்போம். என் மூலமாக புதுசாக ஒரு சபைக்கு ஆள் வந்தார்னு சொல்லுங்கள். ஒருத்தர் ஒரு பிரதர் தான் இருக்கார். அவர் அடுத்த ஆள் கையை வைத்த சொல்லி ஒரு தூக்கி விடுதார். 6 மாதம் என்ன செய்தியே? 6 மாதம் பாடிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படி கூட்டம் நடந்து இது இன்னும் 5000 வருஷம் ஆனாலும் கோவில்பட்டியே ரசிக்கப்படாது நீங்கள் இந்த லெவலில் இருந்தால். உலகமெல்லாம் இந்த சபைகள் இருக்கிறது. பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வீர்கள்? இயேசுவை பற்றி பிறருக்கு சாட்சி சொல்வீர்கள். அதுதான் மெயினான நோக்கம். ஆராதனையெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை வர்றதெல்லாம் இது நமக்கு சபை கூடி வருதல் இது அவசியமானது. இது ஒன்று தான் செய்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் பின்மாற்ற கிறிஸ்தவன் தான் அர்த்தம். இல்லையா? நாங்கள் பாவெல்லாம் செய்யலையே. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாதே ஒரு பெரிய பாவம். ஆத்துமாதாயம் செய்யாத ஒரு விசுவாசி சரியான விசுவாசியே கிடையாது. ஒரு பரிசுத்தவான் சொல்றார், சபையில் 2 விதமான கூட்டம் இருக்காங்க. ஒன்று ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள், மீதி எல்லாமே பின்மாற்றக்காரர். அதுதான் soul winners and backsliders. These are the 2 categories are in the church. ஆத்துமாதாயம் செய்யாத அத்தனை பேரும் பின்மாற்றக்காரன் அவர் சொல்றார். ஏனென்றால் பரிசுத்தாய் வந்தவருடைய நோக்கமே அதுதான். நீங்கள் வாரத்தில் 2-3 மணி நேரம் வந்து இப்படி ஆராதனை பண்ணி பாட்டு பாடி
குதிச்சு ஆடி வசனத்தெல்லாம் கேட்டுட்டு போய் திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்கிறீங்க தான் முக்கியம். இன்னைக்கு என்ன செய்கிறீங்கிறது முக்கியமே கிடையாது. திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன செய்கிறீங்க ஆண்டவருக்காக. பரிசுத்த இடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சியாக இருக்கு. இன்னும் மீதி உள்ள இந்த 6 மாசையில் எல்லாரும் கை வைத்துங்க, எல்லாரும் கை வைத்துங்க. டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள சொல்லுங்க, டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள ஒரு ஆளுக்காகிலும் சுவிசேஷம் அறிவித்து ஞானஸ்தானம் எடுக்க சபைக்கு கொண்டு வருவேன். சரி, கை கிளப்பு. இப்படி இருக்கிற ஆளுக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறதுல அர்த்தம் இருக்குது. சும்மா லூசுத்தனமாக உட்காந்துருக்கிற குரூப்புக்கு போய் இது பொழுதுபோக்குக்காக வந்திருக்குன்னு நினைக்கிறியா? ஆண்டவருக்கு ஒன்றும் செய்யாத ஆட்களுக்கு இன்னொரு பிரசங்கமே தேவையில்லை. உங்களுக்கு ஒரே தேவை, உங்களை எழுப்பி விட்டு இப்போ போங்க, போய் இயேசுவை பற்றி 4 பேருக்கு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்கிறது தான் இப்போ என் செய்தியாக இருக்குமே ஒழிய இன்னொரு செய்தி உங்களுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான பிரசங்கம் கேட்டு செத்து போய் உட்காந்துருக்கோம். ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யலை. புது புது வியாக்கியானம். அத்தேனை பட்டணத்தால் நவமான காரியங்களை பேசுவான், ஆனால் கீழ்ப்படிய மாட்டான். நான் போய் கிரேக்கு நாட்டில் பிரசவம் பண்ணியிருக்கேன், அத்தேனை பட்டணத்தில் பிரசவம் பண்ணியிருக்கேன். நவமான காரியங்களை பேசுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் புது புது பிரசங்கம். இப்போ அப்படி தான் நடக்கு கன்வென்ஷனில். புது புது பிரசங்கம் பண்ணுறாங்க, ஆட்கள் அதை கேட்டுட்டு போகிறாங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, போன வாரம் நல்லா இருந்தது, இந்த வாரம் சுமாராக தான் இருந்தது, என்னமோ அவர் மனைவியோடு அவருக்கும் சண்டை ஏதோ தெரியலை, இப்படி கொடுத்துட்டு தான் போகிறாங்களே ஒழிய சரியாக திருந்தலை விசுவாசிகள். பாவிகள் மனம் திரும்ப வேண்டியதை விட ரொம்ப முக்கியமானது பரிசுத்தவான்கள் மனம் திரும்பணும். கைகளை வச்சு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் திருந்தினா தான் கோயில் பட்டி திருந்தும். நீங்கள் பிரசங்கம் கேட்டுட்டு இப்படி என்னுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு சும்மா எழும்பி போகிறதுக்காக நான் இன்னொரு பிரசங்கம் பண்ண வரல. பிரசங்கம் கேட்டு ஆட்கள் செயல்படணும். ஆமென். வகுப்பில் மாணவர்கள் இருக்கான்னா 1 வருஷம் தான் அதில் இருக்கணும். 2வது வருஷம் அடுத்த வகுப்பு போகணும். எப்போவுமே ஒரே வகுப்பில் ஒரு 15 வருஷம் இருந்தானா அவனெல்லாம் உயிரோடு வைக்கப்படாது. ஆண்டவர் உங்களை உயிரோடு வச்சுருக்காருன்னா ஒரு கிருபையினால வச்சுருக்காரு. ஆத்ம ஆதாயம் செய்யாமல் அடுத்த வாரம் வரக்கூடாது. ஆண்டவர் பரிசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. நான் வட இந்தியாவுக்கு ஒரு 25,000 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி மார்ச் ஏப்ரல்லாம் பயங்கரமாக பண்ணேன். அதில் ஒரு ட்ரிப்பில் நான் வியாதிப்பட்டேன். வியாதிப்பட்டதுக்கப்புறமா அப்புறம் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போய் 7 மாநிலத்தில் உள்ள தலைவர்களுக்கு பிரசவம் பண்ணி தான் வந்தேன். பூரிங்க ஊருக்கு வரும்போது என்னால் நடக்க முடியலை. ஃபுட் பாய்சன் ஆகி டாக்டர் வந்து பார்த்து உங்களுக்கு ப்ரெஷர் கூடியிருக்கணும். எனக்கு இந்த காலத்தில் சுகரும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. ஆனாலும் அதுக்கப்புறம் போனேன். போய் தலைவர்களெல்லாம் உருவாக்கி தலைவர்களை உற்சாகப்படுத்துறது தான் போனேன். சுவிசேஷ வேலை நம்முடைய பிரதானமான வேலை. அல்லேலூயா. இயேசுடைய பிரதான கட்டளை என்னது? வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து காணிக்க போடுங்கன்னு இல்லை, வாரந்தோறும் வர்றது, சபைக்கு வர்றது ஒரு தப்பும் கிடையாது. அது கண்டிப்பாக செய்யணும். இது அலட்சியமே படுத்தலை. ஆனால் நீங்கள் இயேசுடைய பிரதான கட்டளை என்ன? உலகம் அங்கே போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண. அதான் ஆண்டோடைய பெரிய கட்டளை. நீங்களும் நானும் ஆண்டவர் செய்யக்கூடிய பெரிய காரியம் அதுதான். சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேன். கேரளாவுக்கு போவேன், கன்னியாகுமரி போவேன். இந்த 2 வட்டாரத்தில் திருந்த மாட்டான்னு சொல்லுவேன். அங்கே போகும்போது அவங்ககிட்டயே சொல்லுவேன். புது புது கன்வென்ஷன் இந்த அம்மன் கோயிலில் கொடை நடத்துகிற மாதிரி நடத்துவாங்க 3 நாளைக்கு. புது புது பிரசங்கம் கேட்பான். ஒருத்தன் திருந்த மாட்டான். பாஸ்டர்ஸும் திருந்த மாட்டாங்க, விசுவாசலும் திருந்த மாட்டேன். நான் போய் ஏசிட்டு தான் வருவேன். 3 நாள் பேசலை. ஆவியானவர் சில சமயம் பேசுகிறார், நிலையத்தில் ஏசுகிறாரு. திருந்த மாட்டாங்க. ஆனால் புது புது வியாக்கியானம் பண்ணணும். ஐயா வந்திருக்காரா, புது வியாக்கியானம் பண்ணணும். பழைய வியாக்கியானத்துக்கே திருந்தலையேடே, உனக்கு எதுக்கு புது வியாக்கியானம்? புது புது பிரசங்கம் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் முதல்ல கீழ்ப்படிங்க. கைகளை வருத்தி ஆமேன்னு சொல்லுங்கள். ஆத்ம ஆதாயம் செய்யாவிட்டால் நீங்கள் பின்மாற்றக்காரர். நல்லா ஸ்ட்ராங்காக மனசில் வச்சுக்க. நமக்குள்ள பரிசுத்த ஆவியான கிரியை. 2வது நமக்குள்ள செய்கிற காரியம், நம்ம ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகுது. ரோமர் 8:26 வாசிங்க. ரோமர் 8:26 சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க.
ஒரே ஆள் வாசிக்கிட்டு இருக்கேன்னு அவசியம். அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று, எப்படி ஜெபம் பண்ண வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்குள்ள இருந்து ஆவியானவர் ஜெபம் பண்றார். நமக்கு தெரிஞ்ச காரியத்தை 4 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான் நமக்கு முடியும். மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண முடியாது. மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணும்போது தான் மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண முடியும். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணும், பகல் முழுவதும் ஜெபம் பண்ண முடியும். தமிழ்னா நமக்கு தெரிஞ்ச சில காரியங்கள் தான் ஜெபம் பண்ண முடியும். ஜெபத்தில் ஆண்டவர் புரட்சிகரமான மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பரிசு ஆமேன்னா என்ன இவ்வளோ பலவீனமான ஆமேனா இருக்குது. நீங்கள் தான் நிறைய பேருக்கு இடைஞ்சலாக உட்காந்துருக்கீங்க. நேரத்தோட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போயிடணும். அல்லேலூயா. புது ஆளாவது வந்து சபை நல்லா இருக்கும். ஆமென். கொஞ்ச நாள் இருந்தாலும் சபையில் உயிராக இருக்கணும். ஆமென். ஆண்டவருடைய சபையில் நல்ல உற்சாகமாக இருக்கணும். சிலர் நல்லா கை குலுக்கணும்னா நல்லா கை குலுப்பாங்க. சிலர் பார்த்தா செத்தவன் கை மாதிரி கொடுத்து வேணா குலுக்குங்க இல்லாட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க. அவன் கையெல்லாம் குலுக்கப்படாது, தரிக்கணும். அமெரிக்காவில் நான் கலிஃபோர்னியா ஒரு மாகாணத்தில் பிரசவம் பண்ணிகிட்டு இருக்கேன். மெர்சட், கலிஃபோர்னியா, மெர்சட்ங்க ஊரில். அமெரிக்காவிலே வெயிட்டில் 2வது வெயிட் உள்ள ஒரு அம்மா அங்கே இருக்கா. 5 பேர் உட்கார வேண்டிய பெஞ்சில் அந்த அம்மா ஒரு அம்மா தான் இருக்கா. வெளிப்படத்தில் 7 மலையின் மேல் உட்கார்ந்துருக்க ஸ்ரீன்னு இருக்குல்ல, இவ 7 மலையில் உட்காராட்டாலும் 2-3 மலையிலேயாவது உட்காருவான். என் பிரசங்கத்தை கேட்டுகிட்டே இருந்த அந்த அம்மாவுக்கு ரொம்ப உற்சாகம். இந்தியாவிலேருந்து வர்றவன் எல்லாம் அழுது பேசுவான், நீ நல்லா ஜாலியாக பேசுறிய. அந்த ப்ரீச்சரோட நான் பேச வரும்போது என்னை கூப்பிட்டான். போய் என்ன எனக்கு ஒரு கை கொடுக்கு நான் பாருங்க. எனக்கு 3 நாளைக்கு கை வலி போகலை. அமெரிக்காவிலே அவ்வளோ வெயிட் உள்ள அம்மா அத்தனை வெயிட்டு என் உடம்புல ஏற்றிட்டாங்க. நான் தெரியாமல் அந்த அம்மா கையை கொடுத்துட்டு, நம்ம ஊரில் இப்படிலாம் பொம்பளைட்டுனா இப்படி தான், இதோட முடிஞ்சுது. அமெரிக்காவில் அப்படி இல்லை. ஆணும் பொம்பளும் நம்ம கை கொடுப்பாங்க, கட்டி பிடிப்பாங்க. நம்ம ஊரில் இப்படி பழக்கம் இல்லை தெரியுமா, நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக தெரியும். அவங்க நல்ல சகோதர அன்பில் எப்படி செய்வாங்க, அப்படி கை கொடுத்து அப்படி கொடுக்கணும். அல்லேலூயா. நல்லா உயிராக இருக்கணும். எப்படி இருக்கே சிஸ்டர், ஏன் கேட்குறிய, தெரியாமல் கேட்டோம். காலங்காத்தால் உங்கள் மூஞ்சில் முடிச்சோம் பாருங்க. நல்ல உற்சாகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஜெபத்தில் உற்சாகமாக இருக்கணும். 3வது கலாத்தியர், நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றத்தை தர்றார். பரிசுத்தாய் வரும்போது கலாத்தியர் 5:22-23 ஆவின் கனியோ, சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கணும். கைகளை வச்சு ஆமென் சொல்லுங்க. சுபாவம் மாறி இருக்கா? கசப்பு மாறி இருக்கா? எல்லாத்தையும் அன்பா இருக்கிறோமா? சிலர் அப்படியே இருக்க மாட்டாங்க. நல்ல சபைக்குள்ளேயே சிலர்கிட்ட பேச மாட்டாங்க, அடுத்த சபையாட்ட பேச மாட்டாங்க, மாமியார்ட்ட மரமாக பேச மாட்டான். மாமியாருக்காக சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ளே அத்தைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறது தான். நிறைய மாமியார்களுக்காக மருமக ஜெபம் பண்ண காரணம் இதுக்கு தான். எப்படியாவது மாமியாருக்கு ஒரு வழி வந்துடணும் இந்த மாதத்தோடு, சரி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடாது. ஏன்னா இருக்கிற காலமெல்லாம் கசப்பு. மாமியாராக இருக்கிறவங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்க, இல்லாட்ட மருமக ஜெபம் பண்ணி உங்களை காலி ஆக்கிடுவான். வாழ்க்கையில் நிறைய பேர் கசப்பு இருக்குது, பயங்கரமான கசப்பு. விசுவாசிகள் மேலே கசப்பு, சொந்தக்காரங்க மேலே கசப்பு. செத்தாலும் அவன் வீட்டுக்கு போக வரமாட்டேங்க, செத்தா அவன் வீட்டுக்கு அங்கே போய் கல்லறைக்கெல்லாம் போயிரு. செத்தாலும் வரமாட்டேயா, செத்ததுக்கப்புறம் நீராக நடந்து போகிறீ, உங்கள் பெட்டியில் வச்சு தான் தூக்கிட்டு போவாங்களே. சிலர் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கசப்பு, வைராக்கியம், பொறாமை. ஒரு பரிசுத்தாவி பெற்றுக்கணும், ஏதோ 2-3 வார்த்தை பேசுகிறதோடு சரி, அந்நிய பாசை. இவங்க சுபாவம் மாறலை. பரிசுத்தாவியான ஒரு ஆவியின் கனி. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி, யாரு மேலே எனக்கு கசப்பு இல்லை சொல்லுங்க. சொல்லும்போதே சிலருக்கு ஒரு மாதிரி தெரியும், இருக்கு 1-2 இருந்தாலும் சொல்கிறதுக்காக கையை வைத்துறோன்னு இருப்பாங்க. யாரு மேலேயும் கசப்பு இருக்கப்படாது. ஆமென். நம்ம தீமை செய்தவங்க இருப்பாங்க, நம்மளை கேவலமாக பேசுகிறவங்க இருப்பாங்க, மோசமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. யாரு மேலேயும் நம்ம கசப்பு இருக்கவே கூடாது. நமக்கு விரோதமாக நிறைய பேர் இப்போ பேசிட்டு இருப்பாங்க. இயேசு எப்படி யூதாஸ் காரியத்தை 3 வருஷம் வச்சு சமாளித்தார்.
நம்மனா அவனை நாளே கிளப்பியிருப்போம். துரோகி, உண்டை வீட்டுக்கு பங்க வைக்கிற பயங்கர பாவின்னு நினைப்போம். வயசு கடைசி நேரம் வரைக்கும் யூதாசு மேலே அவனுக்கு கசப்பே அவர் வைக்கலை. அவன் செய்த பலனை அவனே நாண்டோண்டு செத்தானோடைய ஆண்டவன் நீ சாவ, உனக்கு நல்ல மரணம் இருக்கா அப்படி சொல்லவே இல்லை. கடைசி நேரத்தில் அவனை சிநேகிதனே என்ன தான் கூப்பிட்டார். வாழ்க்கையில் நம்முடைய சுபாவங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. அதுபோல் நமக்குள்ள ஆண்டவர் செழுமையை தருகிறார். ஏற்கனவே சொன்னேன், நீ ஆதியாம இந்த யோவானில் 7 வசனம் மறுபடி வாசிக்க வேண்டாம். 38, 39 சொல்லி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும்னு இருக்குது. அப்போ செழுமை உண்டாகும் வாழ்க்கையில். ஒரு வறட்சியான வாழ்க்கை இருக்காது. நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமாதானமாக ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு செழுமையை தருகிறார். அது மட்டுமல்லாமல் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தருகிறார். நல்ல தெளிந்த சத்தியத்தில் தெளிவு, சபையில் தெளிவு. பலர் பலவிதமான போதனைகளை இன்றைக்கி டிவியில் பேசுகிறாங்க. அதெல்லாம் நம்பப்படாது. சபைக்கு போகாத, தசவாங்க கொடுக்காத, இப்படியெல்லாம் சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. டிவியில் கெட்டு போன ஆட்கள் நம்ம சபை மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. டிவியில் நல்ல காரியம் வருது, கெட்ட காரியம் தான் அதிகமாக வருது. கிறிஸ்தவ சேனல்களில் பொய் சொல்கிறாங்க. ஏசு கிறிஸ்து எங்கள் வீட்டில் வந்து பாயாசம் கேட்டார். பரலோகத்தில் பாயாசம் இல்லாமல் இங்கே வந்து பாயாசம் கேட்க இவர் போட்டு கொடுக்க. பிதாவாகிய தேவனை நான் சிவகாசியில் பார்த்தேன், குமாரநாயகிய தேவனை விருதுநகரில் பார்த்தேன். இப்படி லூசுத்தனமாக பேசுகிறத நம்பி அங்கே கொண்டு போய் காணிக்க கொடுக்குற ஆட்கள் நம்ம விசுவாசி இருக்காங்க. இயேசு உங்களை தண்டிப்பார் வழியே பலனே கொடுக்க மாட்டார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாங்க. சபைக்கு போகாதன்னு சொல்கிறாங்க. இயேசு திரும்ப வரப்போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் டிவியில், இவங்களுக்கு தான் டிவியில் பிரபல்யமாக இருக்குது. நம்ம ஆட்கள் அதை தான் போய் பார்க்குறாங்க. எதை கேட்டாலும் தெளிவு இருக்கணும் உங்களுக்குள்ள. கல்யாணம் ஆகாமல் எத்தனை பேர் இருக்க, பாதி பேருக்கு மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தான். ஆனால் அதுதான் பிரதிஷ்டைன்னு எங்கேயுமே வேதத்தில் சொல்லலை. கல்யாணம் ஆகாத பரிசுத்தமாக இருப்பான். கல்யாணம் கட்டி ஒரு மனைவியோட 30-40 வருஷம் இருக்க தான் பெரிய பிரதிஷ்டை. ஆமாம், கல்யாணம் ஆகாமல் பேச்சுலராக இருக்கிறதுக்கு ஒரு பிரதிஷ்டையும் தேவையே கிடையாது. போகிற இடத்துல 2 சிஸ்டர் சமையல், 2 சிஸ்டர் துணி துவைக்க, இதுக்கு என்ன பிரதிஷ்டை? ஜாலியான லைஃப். ஒரு சிஸ்டர் சமையல் பண்ணி 30-40 வருஷம் அதை புசிக்கினாலே சாகவே சாவாங்க டைப்பில் சமையல் பண்ணி அதை சாப்பிட்டு ஒரு பாஸ்டர் உயிரோடு வாழ்கிறாருன்னா பரலோகத்தில் அவருக்கு தான் பலன் மிகுதி. ஏன்னா வேறு எவனும் இதை சாப்பிட்டான்னா ஒரே மரத்தில் செத்தே போவான். இவர் தேவ மனுஷனாக இருக்கிறனால தான் உயிரோடு இருக்கார். ஆகவே பிரதிஷ்டை வாழ்க்கை என்பது சும்மா இவன் லூசுத்தனமாக சொல்லதில்லை. ஏசு கல்யாணம் கட்டிட்டு சொல்ல, அவர் 33 வயசில் செத்தார். நீயா 45 வருஷம் வரைக்கும் இருக்க, நீ சாகு. இயேசுவை போல் தாடி மீசை வச்சோடனே இயேசுவா? அவர் தேவகுமாரன் கல்யாணம் பண்ணல, போயிட்டார். நீயும் நேரத்தோடு போ. எதுக்கு உட்காந்துக்கிட்டு அவர் இயேசு கல்யாணம் செய்யலை நானும் கல்யாணம் செய்யலைன்னு இருக்காது. இயேசு செத்தது போல் சாகணும், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பணும், மேலே போயிடணும். சபை நல்லா இருக்கும். அல்லேலூயா. எவனும் கண்டதனமாக லூசுத்தனமாக பேசுகிறதெல்லாம் நம்பாதங்க. தெளிவு இருக்க வேண்டும். ரோமர் 8:1-4-5 வசனம் வாசிக்க வேண்டியல. ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். He leads us, He directs us. பரிசுத்த ஆவியானவர் சரியான காரியத்துக்கு நம்ம நடத்துவார். சரியான சபைக்கு நம்மை நடத்துவார். சரியான உபதேசத்துக்கு நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ள நம்மை வழி நடத்துவார். யோவான் 16:13-14. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பமான ஆளாகவே இருக்க மாட்டோம். நிறைய பேர் பரிசுத்தாய் பெற்றேன்னு சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க. யாரையும் வீட்டில் ஏற்றி என்ன உபதேசத்தையும் கேட்டு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இவங்களுக்கு தெளிவு இல்லை, இவங்களுக்கு வேத வசனம் தெரியலை. ஆவியானவர் நம்மை தேற்றுகிறார் என்று யோவான் 14:14 இருக்கு. 2வது, பரிசுத்த ஆவியானவர் சபையில் செய்கிற காரியங்கள். சபையில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபையில் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 4:13 நல்ல பிரசவம் பண்ணி அனாயிண்டட் சர்வீஸ் இருந்து அவர்கள் எல்லாரும் வாசிங்க. 4:13 அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சரி, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அவர்கள் ஊழியம் செய்தார்கள். அப்போஸ்தலர் 2 பேதுரு எழும்பி பிரசவம் பண்ணார். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்.
ஆராதனை அபிஷேகமற்ற ஆராதனையாக இருக்கிறது. பாடல்கள், செய்திகள் எல்லாம் அபிஷேகத்தோடு இருக்கிறது. இது ஒரு சடங்காச்சாரமாக கூட்டத்தை நடத்திட்டு போகிறதில்லை. எவ்ரி ப்ரோக்ராம் இஸ் ஆர்டைன் பை காட், ஆர்டைன் பை த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறதா இருக்கணும். சபையில் இருக்கிற நீங்கள் எல்லா ஆராதனைகளும் ஆக்டிவாக இருக்கணும். சிலர் நாங்கள் பார்த்தேன் நல்லா அருமையாக ஜெபம் பண்ணேன், சிலர் சுமாராக தான் ஜெபம் பண்ணுறேன், சிலர் சும்மா கண்ணை முழிச்சிட்டு இருக்கேன். பல டைப்பான ஆட்களை நான் பார்க்குறேன். ஆராதனைகள் வரும்போது நல்ல ஆவியில் நிறைந்த ஆராதனைகள் ஆண்டவர் தர்றார். ரெண்டாவது, அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. ஆதி சபையில் அற்புத அடையாளங்கள் தொடர்ந்து நடந்ததுனால தான் சபை வளர்ந்து கொண்டே வந்தது. நம்ம சபையில் இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமாகணும். கையில் ஒரு தேவைன்னு சொல்லுங்கள். ஆராதனைக்கு வந்தோம் போனோன்னு இல்லை, ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கணும். பேதுருவும் யோவானும் ஜெப வேலையாகி 9ஆம் மணி நேரத்தில் ஜெபாலயத்துக்கு போனான்னு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குற 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்பானி ரெட்டிக்கு அவன் சோம் பெற்றான். 5000 பேர் சபையில் சேர்த்து கொண்டான்னு அப்போஸ்தலர் 4 நாளில் பார்க்குறோம். அப்போ அற்புதங்கள் நடந்தது. இயேசு உலகத்து இந்த நாட்களில் 3 காரியம் செய்தார். ஒன்று, போதித்தார், பிரசவம் பண்ணார், குணமாக்கினார். இதான் செய்தார். அதனால தான் திரள் கூட்டம் அவரோடு கூட இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற சபைகளிலே அற்புதங்கள் நடக்கும். 4வது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சபையில் ஒன் மைண்டட்னஸ், ஒரே மனம். அப்போஸ்தலர் 1:14 வாசிங்க, ஒரு பகுதி மட்டும் வாசிங்க. 1:14. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார். அந்த ஒருமனப்பட்டு 2:1 அப்போஸ்தலர் 2:1. பெந்தைகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருமனப்பட்டு. இங்க முதல்ல 120 பேர் கூடியிருக்குது. அப்போஸ்தலர் 1:14 ஒரு மனம். அப்புறம் 2:1 அங்கேயும் 120 பேர் தான். அப்புறம் அது ஒரு மனம். அப்புறம் 2:46 வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய். இப்போ 3000 பேர் சபையில் இருக்காங்க. 3000 + 120 எடுத்துக்கொண்டால் நம்ம கணக்கின்படி அது அல்லாமல் நிறைய பேர் சேர்ந்துருப்பாங்க. 3000க்கு அதிகமான மக்கள் கூடும்போது ஒரு மனம் இருந்தது. அப்புறம் 4வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 4:4. அப்போஸ்தலர் வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000. மன்னிக்கவும், அது இல்லைல்ல. ஒரு மனத்துக்கு 4:32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இப்போ 3000 + 5000 8000. சபை சரித்திரம் சொல்லுது 2 வருஷத்துக்குள்ள எருசலேம் சபையில் 20000 பேர் இருந்தாங்க. 20000 பேர் இருந்தாலும் ஒரு மனம். இது இயற்கையின்படி நடக்காது. ஒரு சபை சின்ன சபையாக இருக்கும்போது ஒரு மனம் இருக்கும். சபை வளர்ந்து வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆவியானவர் ஒருவர் தான் சபையில் ஒரு மனதை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. நீங்களும் போதகர் ஒரு மனதோடு இணைந்து செயல்படணும். உங்கள் கருத்துக்கெல்லாம் இசைவாக பாஸ்டர் இருக்குன்னு நினைக்கவே கூடாது. 100 பேர் 50 பேர் இருக்கும்போது இட் இஸ் ஈஸி டு ஹேவ் ஒன் மைண்ட். சபை வளர்ந்து வரும்போது பலர் பல கருத்துக்களை பேசுவாங்க. பல காரியங்கள், இது அப்படி செய்தால் நல்லாயிருக்கும், அப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சபையில் இருந்து கொண்டே தனியாக ஊழியங்களை செய்துக்கிட்டு சபையில் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தங்களுக்கு பேர் உண்டாக்குறதுக்காக வேலைகளை செய்துட்டு இருப்பாங்க. வளர்ந்து வர்ற எல்லா சபைகளும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் ஆதி சபையில் எத்தனாயிரம் பேர் வந்தாலும் அவங்க ஒரு மனதோடு இருந்தாங்க. கரங்களை வச்சு ஆமென்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பரிசுத்தாவின் வரங்கள் கிரியை செய்தது. தீர்க்க தரிசனம் இருந்தது. 1 கொரிந்தியர் 12 வாசிக்க வேண்டியதில்லை, அதில் முழுவதும் பார்க்குறோம். ஆவியின் வரங்களை குறித்து பார்க்குறோம். சபை வரத்தினால நடத்தப்படணும், மனித ஆலோசனையினால நடத்தப்படுறதல்ல. ஆவியானவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாக ஆலோசனை சொல்வார். இப்படி செய்யுங்கன்னு சொல்வார், இப்படி செய்யாதங்கன்னு சொல்வார். ஆதி சபையில் அங்கங்கே அவ்வப்போது ஆவியானவர் பேசினார். அற்புதங்கள் நடந்தது. தேவையான ஆலோசனைகளை அவர்கள் முழங்கால் நின்று ஜெபித்து பெற்றார்கள். வரங்கள் சபையில் கிரியை செய்யும்போது எளிதாக சபைகள் வளரும். அதுபோல் மாய்மாலக்காரர்கள் தண்டிக்கப்படுவாங்க வரம் கிரியை செய்தார். 6வதுன்னு நினைக்கிறேன், 5 அப்போஸ்தலர் 5:1 பார்க்குறோம். அனனியா சப்பிரா வாசிக்க வேண்டாம். அனனியா சப்பிரா எல்லாரும் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவங்களும் நல்ல உள்ளத்தில் தான் தீர்மானம் பண்ணாங்க. பிறகு அவங்களுக்குள்ள ஒரு செகண்ட் தாட், நம்ம கொடுக்குறோமே
ஒரு ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு என்ன செய்வோம், அவங்க கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு, அவங்க முழுவதுமே அவங்க பணம் தான், கொடுக்காமலே இருந்திருந்தாலும் ஒன்றும் இல்லை. கொடுக்கணுங்க எண்ணம் வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம். அவர் சீனியர் பாஸ்டர் முன்னால் நிற்கிறார் பேதுரு. அனன்யா முதல்ல வர்றான், ஒய்ஃபு பின்னால் வர்றான். அனன்யா கையில் எவ்வளோ ஒரு 10 லட்சம் வச்சுருக்கான்னு வைங்களேன். ஒரு 10 லட்சத்தை கொண்டாந்து பாஸ்டர் கையில் கொடுத்தா இப்போ என்ன செய்வார் பாஸ்டர்? வாங்க பிரதர், சந்தோஷமாக வச்சுக்கிடுவார். அடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் பாட்டு நடத்த வாங்க, உங்கள் ஒய்ஃபை பெண்கள் கூட்டம் நடத்த வைக்கலாம் பாரு. அங்கே அவர் என்ன கேட்காரு? சொத்தை இவ்வளோக்கு தான், சொத்தை எவ்வளோக்கு விற்றா என்ன? இப்போ நம்ம அப்படியே கேட்குறோம், காணிக்க விடுறவங்ககிட்ட மாதம் எவ்வளோ வருமானம், நீங்கள் அதுக்கு தகுந்தடி போடுறீங்களா, எங்கிட்ட காட்டிட்டு போட்டுங்க அப்படியா சொல்கிறோம். நம்ம என்னமோ 10 லட்சம் போடுற மாதிரி போடுறது 5 ரூபா இப்படி மறைச்சி போடுறது. என்னமோ கண்டா அவனுக்கு பெரிய ஹார்ட் அட்டாக் வந்துடும். நீ போடுறதே 10 ரூபாய் போட்டு எதுக்கு மறைக்க? அந்த நிலைமையில் அங்கே இன்னைக்கு உள்ள ஆட்கள்னா சபைக்கு வராமல் போயிடுவாங்க. சொத்தை எவ்வளவுக்கு தான் வித்தியலாம், ஏன் போய் சொல்கிறிய? புருஷனும் மனைவியும் ஆவியான ஒரு கிரியை செய்தால் தான் இது சபையில் நடக்கும். இல்லைன்னா நம்ம எல்லாரையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருப்போம். நீ சாகலாம் சொல்லலை, செத்து அவன் விழுந்து செத்து போயிட்டான், உடனே அவனை அடக்கம் பண்ணிட்டான், மனைவிக்கே சொல்லி விடலை. இப்போ நம்ம சபையில் ஒரு ஆள் இறந்தாச்சுன்னா என்ன செய்வோம்? ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஐஸ் பெட்டி வாங்கி பெட்டிகளை வச்சுட்டு நாளைக்கு சாயங்காலம் அடக்கம்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வந்து பேசி இவர் செய்யாத நன்மைகள்லாம் பொய்யா சொல்லி நம்ம என்னத்தெல்லாமோ கதை விடுவோம். இருக்கும்போது ஏசின ஆட்கள்லாம் பிறகு கதை சொல்லுவாங்க, அவர் எப்படி செய்தார் இப்படி செய்தார், அவர் அப்படிலாம் ஒன்றும் செய்திருக்க மாட்டார், சபைக்கு இருக்கிற காலமெல்லாம் இடைஞ்சல் தான் பண்ணியிருப்பார். அதனால் அவர் சொல்ல முடியுமா? அதனால் சொல்லுவான். அங்கே உடனே அடக்கம். ஏன்னா அங்கே அடிக்கடி இப்படி சாவு நடந்திருக்கு. இப்போ நம்ம சபையில் எப்போமாவது ஒரு ஆள் சாவு இருக்கும்போது தானே நம்ம இதெல்லாம் செய்கிறோம். ஒரு வாரத்தில் 2-3 பேர் செத்தேன்னா அடக்கம் பண்ணமா நேரத்தில் கொண்டு வரும். மனைவிக்கே சொல்லாமல் போய்ட்டு அவன் 3 மணி நேரம் கழித்து வர்றான். அதுக்குள்ளே அடக்கம், புருஷன் அடக்கம் பண்ணியாச்சு. இவர் சீனியர் பார்த்து ஆராதனைலாம் நடத்துகிறார். வெளியே தான் நின்று, சிஸ்டர் வாங்க சிஸ்டர், சப்பீரா சிஸ்டர், சொத்தை இவ்வளோக்கு தான் வித்தியலா, ஆமே நல்ல இல்லையா, அவளை விழுந்து செத்து போயிட்டு. இப்போ நம்ம சபையில் இப்படிலாம் நடக்கிறது இல்லை. நவடை இருந்தேன்னா இங்கே வந்திருக்கிற முக்கால்வாசி பேர் அப்போவே செத்து போயிருப்பேன். ஆவியானவர் கிரியை செய்யனால நம்ம பாட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வரட்டு ஐயா, காணிக்கே தலைனாலும் பரவாயில்ல, நாம் வேணாலும் பஸ் பேர் கொடுப்போம். அப்படி இப்போ காலம் மாறி போச்சு. அன்றைக்கு அப்படி இல்லை, கிரியை வேகமாக நடந்த சபை ஒன்றும் வளர்ச்சி குறையலை. அந்தியோகியா சபையில் 60,000 பேர் இருந்திருக்காங்க. பைபிளில் சொல்லலை, சரித்திரம் சொல்லுது. எபேசு பட்டணத்தில் 1 லட்சம் பேர் இருந்திருக்காங்க. அந்த எபேசு ஊர்லேயே மொத்தம் 2 லட்சம் பேர் தான். 50% ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளே ரசிக்கப்பட்டாங்க. கிரியைகள் நடந்தது. இன்றைக்கு சபைகள் இருக்கிற மாய்மாலக்காரர்கள் தொடர்ந்து தண்டிக்கப்படலை. அதனால தான் சபைகளில் ஒரு எழுப்புதல் இல்லை. தவறு சேரவன் உள்ளே வரும்போதே ஒன்று பாவாரிக்கை பண்ணிவிட்டு அழுது ஜெபம் பண்ணணும். ஆவியானவரும் பேசணும். வந்திருக்கிற நீ சரியில்லை, நீ இதிலிருந்து திருந்தணும்னு ஆவியானவர் நல்ல திட்டம் ஏதோ சும்மா கற்பனையில் சொல்கிறதில்லை, உண்மையாக நடந்தது. ஆகவே சபை தாராளமாக கொடுத்தார்கள். 6வது பாயிண்ட் நினைக்கிறேன். வசனம் வாசிக்க வேண்டியதில் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க 44, 45, 4வது அதிகாரம் 34, 35, 36, 37. தேவர் வெரி ஜெனரஸ் கிவர்ஸ். ஒன்றும் பிரமாதமாக அங்கெல்லாம் அதுக்கு கொடுங்க இதை கொடுங்கலாம் சொல்லலை, தாராளமாக கொடுத்தார்கள். சொத்துக்களை விற்று கொடுத்தார்கள். ஆவியானவர் கிரியை செய்யும்போது சபைகளில் காணிக்க ஒரு பிரச்சனையும் இருக்காது. கரங்களை விற்று ஆமேன்னு சொல்லுங்கள். தேவைகள் அற்புதமாக பூர்த்தி செய்யப்படும். அதை பற்றி ரொம்ப விளக்கமெல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் கிரியை செய்வார். மக்கள் தாராளமாக கொடுப்பார்கள். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவங்க கஞ்சாம்பட்டியே இருக்க மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் அவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், கஞ்சாம்பட்டியாராங்க நல்லா கொடுங்கன்னு சொல்லுங்கள். சொல்லுங்க, கையை பிடிச்சி நல்லா தாராளமாக கொடுங்க. கஞ்சாம்பட்டியே இராதுங்க. அவங்க இருக்காங்களே இல்லை, சும்மா சொல்லி விடுங்க, அவ்வளவுதான். தாராளமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம்ம உள்ளத்தில் ஏறுவா. சபை வளர்ந்தது. ரட்சிக்கப்பட்டுள்ள கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. சர்ச் வாஸ் growing டெய்லி. ஒவ்வொரு வாரம் புது ஆத்துமாக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க.
அது நீங்கள் செய்தால் தான் சபைக்கு வர முடியும். நீங்கள் வர்றதே பெரிய காரியம். 10 மணி ஆராதனைக்கு 11:30க்காவது வந்து சேர்றேன்னு பாஸ்டர், நன்றியாக இருங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தினீங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் பாஸ்டர் அதோடு விட்டுருவார். 2 ஆராதனை 3 ஆராதனை நடக்கணும். உலகத்தில் பெரிய சபை யாங்கிச்சோ சபை இல்லை. நைஜீரியாவில் ஒரு சபை இருக்குது, ரிடீம்டு சர்ச் ஆஃப் காட். 17 லட்சம் பேர் இருக்காங்க ஒரு சபையில். கரங்களை பற்றி அம்மன்னு சொல்லுங்கள். யாங்கிச்சோ சபையில் 8,50,000 தான். அது இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில்லுக்கு வந்துட்டுது, அது வளரலை. ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற ஒரு சபை 17 லட்சம். இந்த பாஸ்டருடைய வயசு 72. 17 லட்சம் பேர் இருக்காங்க. சபைக்கு கட்டடம் கட்டியிருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் நீளம், 1 கிலோமீட்டர் அகலம். அடியெல்லாம் மறந்தாச்சு, கிலோமீட்டர் கணக்கில் இப்போ போகுது. எனக்கு இப்போ கம்ப்யூட்டரில் லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, இப்போ அதை பெருசாக்கி 3 கிலோமீட்டர் நீளம் 3 கிலோமீட்டர் அகலத்துக்கு சர்ச்சு கட்டுறாங்கண்ணா. கையில் வச்சு யாருமே சொல்லுங்கள். எப்படி பாருங்கள், காணிக்கை எடுக்கிறதெல்லாம் காரில் போய் தான் காணிக்கை எடுக்காங்க. காரு ஏன்னா இப்போ 3 கிலோமீட்டருக்கு போயிட்டு எப்போ வந்து சேரங்க. அதனால் கிலோமீட்டரில் போய் காரில் போயிட்டு ஏகப்பட்ட கார்களை விட்டு காரில் காணிக்கை எடுக்காங்க. ஆண்டோடைய சபை வளருது. அல்லேலூயா. வளர்கிற சபை தொடர்ந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்குது. உலகத்திலே அதிகமாக சபை வளர்றது சீனாவில் தான். த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ரிலீஜன் இன் சைனா இஸ் கிறிஸ்டியானிட்டின்னு நம்ம ஹிந்து பேப்பரில் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 46,000 பேர்கள் புதுசாக இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. சபை 12 வயசு பொம்பளை பிள்ளை 3 சபைக்கு பாஸ்டாக இருக்கானா. 12 வயசு. பைபிள் காலேஜுக்கும் போல் ஆர்டினேஷனை வாங்கலை. 12 வயசு தான். 3 சர்ச்சுக்கு. ஒவ்வொரு சபையிலும் 100-200 இல்லை, பல 1000. வாய் திறந்து பேச அற்புதம் நடக்குது. கேன்சர் சுகமாகுது. குருடர் பார்வையிடுறாங்க. செப்பனே நடக்கிறாங்க. மரித்தவரை கொண்டு வந்தால் உடனே எழுப்பிடுறாங்க. சபை வளருமா வளராதா? கரங்களை உயர்த்தி. அது நம்ம ஊரில் நடக்கணும், இந்தியாவில் நடக்கணும், தமிழ்நாட்டில் நடக்கணும், கோயில்பேட்டில் நடக்கணும். கைகளை உயர்த்தி நம்ம இதில் இருக்கிறதுலே திருப்தி அடைஞ்சு சாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் சபையில் இருக்கவங்க they are getting ready to die. வேறு எந்த திருமணமும் இல்லை, எந்த இது இல்லை. இருக்கிற வரைக்கும் சபைக்கு வருவோம், போனால் நம்ம சபை அடக்கம் பண்ணிக்கிடும். நீங்கள் நேரத்தோடு போகணுன்னு நான் சொல்கிறது காரணம் அதுதான். இந்த எண்ணத்தோடு இருக்க வரையிலும் கடைசி நேரம் வரைக்கும் வேலை செய்யணும். எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் வரையிலும் அவன் நடந்தான். அக்கினி ரதம் வந்து அவனை எடுத்துக்கொள்ளும் வரையில் நடந்தான். மோசேனுடைய அடக்கத்துக்கு மோசே நடந்து போனான். அல்லேலூயா. ஆண்டவர் மோசே 2 பேர் தான் போனாங்க. மற்ற ஆட்களெல்லாம் கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அவன் கோயில் கட்டிடுவான். மோசே 40 நாள் மலைக்கு போகும்போதே கீழே கண்ணுக்குட்டியை செய்துட்டானா. இவன் விடுவானா? மோசே கடவுளாக கும்பிட்டுருப்பான். அதனால தான் ஆண்டவர் யாருக்கு அவன் அடக்கம் பண்ணது சொல்லலை. மோசே வா நம்ம 2 பேரும் போகணும்னு சொல்லி ஆட்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் மோசே நடந்து தான் போய், மோசே இன்னைக்கு உனக்கு உயிர் போக போகுது. அப்படியே ஆண்டவர், ஆமாம் சரி சரி. ஆண்டவர் குழியை தோண்டி அவனை வச்சுட்டு வந்துட்டார். அல்லேலூயா. துக்க நிவர்த்தி கூட்டம் கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் மோசே எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்னு யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. வாழ்க்கை கடைசி வரைக்கும் மோசே நடந்தான். வாழ்க்கையில் கடைசி உயிர் போவரையில் ஆண்டவருக்காக வேலை செய்யணும். அதுதான் என்னுடைய விருப்பம். அதான் தான் போய்கிட்டு இருக்கேன், வேகமாக போகிறேன். உட்காந்து ஆண்டவர் நல்ல வீட்டை தந்திருக்கா, காரை தந்திருக்கா, வசதியை தந்திருக்கான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கல. ஐ எம் ட்ராவலிங் எவ்ரி டே. இந்தியா ரசிக்கப்படாது 2000 வருஷம் ஆச்சு. 2014 ஆண்டில் இருக்கிற தோமா வந்தது கிபி 52. இந்தியாவில் இருக்கிற அத்தனை விசுவாசிகள் இன்னைக்கு வேலை செய்தால் இந்தியா எப்பவுமே ரசிக்கப்பட்டிருக்கும். சபை வளரணும். 3வது சொல்லி முடிக்கிறேன். 3வது பகுதி உலகத்தில் என்ன ஆவியானவர் நடத்துகிறார். 3 ஆறுகளை பற்றி சொல்லியிருக்கு. ஏதிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கேருந்து பிரிந்து 4 பெருகளாயிட்டு தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சி அப்புறம் 4 பெரிய ஆறு. முதலாவது ஆறுக்கு என்ன பேர்? பைசோர். பைசோர் என்றால் தாராளன்னு அர்த்தம், ஃப்ரீலி ஃப்ளோயிங். அது எங்கே போச்சு? அரபுக்கு போச்சு, அரேபிய நாட்டுக்கு. அங்கே இருந்தவங்க எப்படி கலாத்தியர் 4:15 அடிமைகள். நேரம் இல்லாதனால சுருக்கமாக சொல்கிறேன். அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியே போச்சு. ஆவியானவர் அங்கே வெளியே போகணும். அடிமைத்தனத்தில் மக்கள் நிறைய இருக்காங்க, மூட பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்யணும், சர்ச்சில் கிரியை செய்யணும், உலகத்தில் கிரியை செய்யணும். அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறார். அப்போ பைசோன் என்றால் ஃப்ரீலி ஃப்ளோயிங். அது எங்கே போச்சு? தாராளமாக வழிந்து விடுதல். அது அரேபிய நாடுகள். அங்கே சொல்லியிருக்கு தெரியுதா? அது ஆவிலா தேசம்னு இருக்குது. ஆவிலாங்கிறது அரேபி.
அங்கே போச்சு. அதை பற்றி இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, நேரம் இல்லாதனால சொல்ல வரும்போது. ரெண்டாவது ஆட்டுக்கு கீகோன் என்று பேர். கீகோன்னா ஃப்ரெஷ் ஸ்ட்ரீம்னு அர்த்தம், புது ஊற்று. ஒவ்வொரு நாளும் புது ஊற்று. நம்ம அனுபவங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கணும். இன்றைக்கி தான் அபிஷேகம் பெற்றால் எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கணும். நீங்கள் நாம் இப்போ அபிஷேகம் பெற்று 50 வருஷம் ஆச்சுன்னு அதை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ எப்படி இருக்கீங்க? ஒவ்வொரு நாளும் புது அனுபவம், ஃப்ரெஷ் ஸ்ட்ரீம். இது எங்கே போச்சு? எத்தியோப்பியா. அப்படின்னா எப்படி? எசேக்கியேல் 30:9 படி நிர்விசாரிகள், தேர் கேர்லெஸ் பீப்புள், நிர்விசாரிகள். யார் ஆண்டா என்ன, எது நடந்தால் என்ன, அந்த நிர்விசார உலகத்தில் இருக்க மக்களுக்கு. வேலைக்கு போவோம், சாப்பிடுவோம், சாவோம்னு இருக்காங்க, ஒரு நிர்விசாரிகளாக இருக்காங்க. இந்த மக்களுக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போகணும். மூணாவது இதக்கல் என்று பேர். இதக்கல்னு சொன்னால் ஸ்பீடுன்னு அர்த்தம், வேகம். இதக்கல் ஸ்பீடு. இது எங்கே போச்சு? இது அசீரியாவுக்கு போச்சு. அசீரியான்னு சொன்னால் நினிவே பட்டணம் இருந்த இடம். வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத அறியாமை, இக்னரண்ட் பீப்புள். நம்ம மக்களுக்கு அறியாமையில் இருக்காங்க. எவ்வளவு கடல்களை வணங்கினாலும் எது மெய் தேவன்னு தெரியலை. அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போகணும். நாலாவது ஐப்ராத்து. இது எங்கே போச்சு? பாபிலோனுக்கு. குழப்பம். மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க, கன்ஃபியூஷன். பாபிலோன்னாலே குழப்பம்னு அர்த்தம். இப்போ நான் சொல்ல 4 பாயிண்ட் 4 நிமிஷத்தில் சொல்லிட்டேன். இது 1 மணி நேரம் பேச வேண்டிய விஷயம் அதில் இருக்குது. ஆவியானவர் நமக்குள்ளும் நம்ம சபையிலும் நமது மூலமும் ஊரில் கிரியை செய்யணும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். ரீகன் ஜெபித்து ஐயா அவர்களுக்காக நாம் வழக்கமாக ஜெபித்து வருகிறபடி ஜெபித்து முடிக்கும்படி கேட்கிறேன். ஆமென். நல்ல ஆண்டவரே, நங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்தபோது ஆவியானவர் இறங்கி வந்ததை இந்த நாளில் எங்களோடு கூட பேசினீரே, மக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, சபையில் எனக்கு ஒரு ஆவியில் ஒரு உயிர் மீட்சியை நீங்கள் கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஆதி திருச்சபையில் நடந்த அத்தனை காரியங்களும் எங்கள் திருச்சபையில் நடப்பதாக என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. கேட்ட வார்த்தைகளின்படியே எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்த எங்களுடைய அருமையான அகில உலகத்திற்கும் கிறிஸ்தவ உலகத்திற்கு நீங்கள் கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய தந்தைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் தகப்பனாய் ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாய் இருந்தீர் என்று எலியாவை குறித்து அன்றைக்கு எலிசா சொன்னது போல இந்த சந்ததிகள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் அப்படியாய் நாங்கள் பார்க்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு கொடுத்த நல்ல தந்தைக்காக ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய நல்ல போதகருக்காக ஸ்தோத்திரம் ராஜா. நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக, நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவீராக. உன்னை கொண்டு நான் கட்ட வேண்டியவைகளை கட்டுவேன், பிடுங்க வேண்டியவைகளை பிடுங்குவேன் என்று எரேமியாவுக்கு சொன்னவர் இள வயதில் சொன்னதை அதை முதிர் வயது வரை நீர் நடத்தினது போல ஆண்டவரே, ஐயாவுடைய கரங்களை நீங்கள் இறுதி வரை நடத்தி வருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இள வயதில் பிடித்த கரம் ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் அநேகர் காணத்தக்கதாக பிரத்யட்சமான நம்முடைய மகிமை தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊழியத்தின் எல்லைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் பெரிதான காரியங்களை நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். தாயாரை ஆசீர்வதியும், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள்மார்கள் எல்லாரும் அவர்கள் செய்கிற அனைத்து ஊழியங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிதான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஜெபிங்க. தாகத்தோடு இருக்கிறவர்களை நிரப்புகிற கர்த்தர் கண்டிப்பாக உங்களை வர நாட்களில் அபிஷேகிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் தேவ மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றென்றும் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.